ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று டிஜிபி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டு பெறலாம். சக்திவேல், விவரம் என்ன? நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்துக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தாக்கல் செய்த மனுவில் மதுரை மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த போது கிரானைட் முறைகேட்டை விசாரிக்க தன்னை ஆணையராக உயர்நீதிமன்றம் நியமித்தது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததில் அரசுக்கு 1,11,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாக உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் உள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2014 ஆண்டு முதல் எனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு 2023 ஆண்டு விலக்கிக் கொள்ளப்படுவதாகவும் மனுவில் கூறியுள்ளார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் கிரானைட் முறைகேடு வழக்கில் சாட்சியம் சேர்க்கப்பட்டுள்ள தன்னால் நீதிமன்றத்தில் ஆஜராக சாட்சியம் அளிக்க இயலவில்லை என தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்கள் தொடர்வதால் பாதுகாப்பை தொடர்ந்து வழங்க கோரி கடந்த ஆண்டு அக்டோபர் 7 அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து மீண்டும் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சகாயம் தரப்பில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே மீண்டும் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார். தமிழக அரசு தரப்பில் பாதுகாப்பு வழங்க கோரி மனுதாரர் அளித்த மறு ஆய்வு குழு பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கிரானைட் முறைகேடு தொடர்பாக வழக்குகளில் சாட்சியம் அளிப்பதற்காக செல்லும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்துக்கு குறைந்தது ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் கூடிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு உத்தரவிட்டார். மேலும் மனுதாரரின் கோரிக்கையை மனுவை பரிசீலித்து போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான உரிய உத்தரவு பிறப்பிக்க மறு ஆய்வு குழுவுக்கு உத்தரவிடவும் வழக்கை முடித்து வைத்துள்ளார். கௌதமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.